லேப்டாப் ஸ்லோவா இருக்கா? ரேம் அப்கிரேட் பண்ணலாமா இல்லை எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணலாமான்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரேம் வேற, எஸ்எஸ்டி வேற. நீங்கள் வந்து மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். கூகுள் குரோமோ இல்லை ஜூம் மீட்டிங்கோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸாக ஒரே டைமில் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரேமை தான் அப்கிரேட் பண்ணணும். பூட்டிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும், காப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் எஸ்எஸ்டியை தான் அப்கிரேட் பண்ணணும். ஓகே, என்கிட்ட பட்ஜெட் வைஸ் நம்ம ரேமை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணலாமா எஸ்எஸ்டியை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா ரேம் அப்கிரேட் பண்ணுங்க. பட் இதில் ஒரு சிக்கல் இருக்கு. ரேம் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா வெறுமனே ரேமை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, ப்ராசஸரோட லெவலையும் பார்க்கணும். உங்கள் ப்ராசஸர் எந்த அளவுக்கு ரேமை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ரேமை அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸரோட லெவல் என்ன அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க ரேம் அப்கிரேட் பண்ணுங்க. எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம எம்எம்எஸ் கம்ப்யூட்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.